இங்க ஒரு அழகான பொண்ணு இந்த சிஓவுடைய மூஞ்சிலேயே தண்ணிய ஊத்திருவா. தென் இந்த பொண்ணுமே மனநல சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணி இருந்திருப்பா. அதனால இவர் அந்த பொண்ணை இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வராரு. ஆக்சுவலா அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிருக்கும். தென் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்க்கு நிறையவே பணமும் தேவைப்பட்டிருக்கும். இந்த பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தென் அந்த சமயத்துல தான் இந்த சிஓவையும் மீட் பண்றாங்க. தென் அவர்கிட்டயுமே போயிட்டு அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்காக காசும் கேக்குறாங்க. தென் இந்த சிஓவுமே அந்த பொண்ணுக்கு அந்த நைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறையவே பணம் கொடுக்கறாரு. ஆனா அவங்க அம்மாவை இந்த பொண்ணால காப்பாத்த முடியல. அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதனால அவங்க அம்மாவுடைய கல்லறைக்கு பூவும் வச்சிட்டு இருக்கிறா. இதெல்லாம் பார்த்து அந்த சிஇஓ அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த அழகான ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிஇஓமே அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த பொண்ணுக்கு இந்த சிஇஓவை பிடிக்கவே இல்ல. ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறா. இந்த பொண்ணு இப்படி அவாய்ட் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுறத பார்த்த இந்த சிஇஓ ரொம்பவே ஜெலஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவரால எந்த ஒரு மீட்டிங்லயுமே சரியாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. தென் இந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணையுமே கூப்பிட்டு இந்த ட்ரிங்க்ஸையும் கொடுத்து ஒழுங்கா இத கூடின்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டாயப்படுத்துறாரு. தென் அதனாலதான் இந்த பொண்ணுமே அவருடைய மூஞ்சில அந்த ட்ரிங்க்ஸையுமே ஊத்திடுறாங்க. இப்ப கூட இந்த சிஇஓ அந்த பொண்ணு மேல கோவமே படாம இன்னும் அதிகமா தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு காலையில இவங்களுடைய மீட்டிங்ல புதிய அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறாங்க. தென் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணு காம்ப்ளிகேஷனா இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஈஸியா ஆன்சர் பண்ணிடுறாங்க. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி கிளாப்பும் பண்றாங்க. அப்பதான் இந்த சிஓக்குமே தெரியுது இந்த பொண்ணு வெறும் வெயிட்டர்ஸ் பொண்ணு கிடையாது, நல்லாவே படிச்சிருக்காங்க, நல்ல நாலேஜும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதையோடைய நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.